கட்ஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா டாடா ஜஸ்ட் இது ஒரு ரிவர்ட்ரான் இன்ஜின் இது எம்பிஎஃப் இன்ஜின். இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜினோட அசம்பிள் வீடியோ தான் நான் போடுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம், என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்டன் ஏற்கனவே நான் இதோட டிஸ்மேண்டிங் வீடியோ போட்டேன். இதோட பிஸ்டன் பின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் உடஞ்சிது. இந்த இடம் உடஞ்சோன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கனெக்ட் ராடு லூஸ் ஆகி பிளாக்ல போய் அடிச்சு பாத்தீங்கன்னா பிளாக்கும் உடஞ்சிருந்தது. அதே மாதிரி கனெக்ட் ராடும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா உடஞ்சு போயிருந்தது. பிளாக் உடஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளோ ஹோல்ஸ் இருந்தது. அந்த ஹோல்ஸை வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்துன்னு போய் வெல்டிங் பண்ணி எடுத்துன்னு வந்தேன். ஏன் இதை வெல்டிங் பண்ணனா, பழைய செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல ஏதாவது ஒரு பிளாக் எதனா கிடைக்குமான்னு பார்த்தேன். அதுவும் கிடைக்கவே இல்லை. ஏன்னா இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ரிவர்ட்ரான் இன்ஜின், எம்பிஎஃப் இன்ஜின். இந்த இன்ஜின்ல வந்து பாத்தீங்கன்னா பார்ட்ஸ் எல்லாமே டிமாண்டா இருந்தது. அதனால வந்து செகண்ட் ஹேண்ட் பார்ட்ஸ் எதுவுமே இந்த வண்டியில கிடைக்கல. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதே பிளாக்கே வந்து பாத்தீங்கன்னா நான் வெல்ட் வச்சு ரெடி பண்ணேன். திருப்பி வந்து பாத்தீங்கன்னா இதுல பார்ட்ஸ்ல வந்து டிலே ஆனது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஸ்டன், அதே மாதிரி இந்த கனெக்ட் ராடு, பிஸ்டன் கனெக்ட் ராடுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு 30 நாள்ல இருந்து 35 நாள் வரைக்கும் இந்த பார்ட்ஸுக்காகவே வெயிட் பண்ணுச்சு. பார்ட்ஸுக்காகவே வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த பார்ட்ஸ் வந்துச்சு. இப்பதான் நான் இதோட அசம்பிள் வீடியோ தான் இதுல போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோ கியர் ஓட்டும் போது இந்த இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டர்போ இன்ஜின். அதனால லோ கியர்ல சில நேரங்களில் ஓட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜின் இடிக்கும். இந்த மாதிரி இடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பிஸ்டன் வந்து உங்களுக்கு புரோக்கன் ஆகும். ஏன்னா எல்லா லோடும் வந்து பாத்தீங்கன்னா பிஸ்டன் வழியா இந்த கனெக்ட் ராடுக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் வரும்போது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஒரு லோ கியர்ல ஓட்டும் போதும் இந்த டிஃபெக்ட் வரும். இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட பிஸ்டன் பார்ட் எல்லாமே உங்களுக்கு உடஞ்சது. இந்த இன்ஜின் தான் இப்ப அசம்பிள் பண்ண போறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும், ஏன்னா இது புது பார்ட்ஸ் எதனா பிளாக் வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் எதுவுமே கிடைக்கல. இதுல வந்து ஆஃப் என்ஜின் இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செமி என்ஜின் இருக்கு. ஆஃப் என்ஜின் வந்து பாத்தீங்கன்னா 1,15,000 வரும். செமி என்ஜின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 lakhsக்கு மேல போகுது. இந்த வண்டியோட மாடலுக்கும் இந்த வண்டியோட ரேட்டுக்கும் இந்த வண்டியோட வேல்யூக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவ்வளவு பார்த்து கொடுத்து போடும்போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த ஒர்க் வந்து ஒர்க் ஆகாது. அதனாலதான் இந்த பிளாக்கே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வெல்டிங் பண்ணி ரெடி பண்ணோம். அதே மாதிரி இந்த வண்டி 1 கிலோமீட்டரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 39,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கேன். அதிகமா யூஸ் இல்லாத இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா பிளாக் உடஞ்சதுனால அந்த ஒரு பார்ட் மட்டும் ரெடி பண்ண முடியுமா தான் நான் பண்ணேன். இப்போ அசம்பிள் பண்றேன். இந்த டாடா ஜஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக்ல இந்த இடம் தான் வந்து உடஞ்சது. ஆனா இந்த இடம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா வெல்டிங் பண்ணி அவங்க பேஸ்ட் போட்டிருக்காங்க. உள்ளவும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே ஒரு பிளாக் மிஷின் ஷாப்புக்கு போயிட்டு அதே மாதிரி இந்த பிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்டனோட போர் வந்து டேமேஜ் ஆனதுனால 4மே போர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே ஒரு மிஷின் ஷாப்லேருந்து வந்தோன்னா அந்த இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணுங்கள். வாட்டர் சர்வீஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர் எல்லாமே உங்களுக்கு க்ளீன் ஆகும். அதேமாதிரி அதோட ஆயில் ஹோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஆயில் ஹோல்ஸ் எல்லாமே நான் இப்போ செக் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இன்ஜினை அசம்பிள் பண்ணுறேன். இந்த இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆயில் ஸ்ப்ரே ஜெட் தான் நான் ஃபிட் பண்ணுறேன். பிஸ்டனோட ஸ்மால் எண்டுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போருக்கும் எப்போவுமே ஆயில் சர்க்குலேஷன் கொடுக்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே ஜெட்டோட வேலை. போர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆகும். அந்த ஓவர் ஹீட் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேலை தான். இப்போ நான் இந்த ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். இப்போ கூலிங் ஜெட்டை நான் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பேரிங்கை நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த மெயின் பேரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் இருக்கும். அதேமாதிரி பிளாக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உள்பக்கம் ஒரு ஸ்லாட் இருக்கும். வர இன்ஜினோட ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரிங் உள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாட் உள்ள பாஸ் ஆகும். 2 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலோட சர்க்குலேஷன் கொடுக்கணுன்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 ஹோல்ஸ் வரும். அப்போ எப்போவுமே ஆயிலோட வந்து சர்க்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு 2 பக்கமாக ஏரோ மாதிரி கிடச்சிக்கினே இருக்கும். பேரிங்கை நான் ஃபிட் பண்ணுறேன். ஸோ ஒரு இன்ஜின்லேருந்து வர கைனெட்டிக் எனர்ஜியை ரொட்டேஷன் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த கிராங்க் ஷாஃப்ட்டோட வேலை. இப்போ நான் இந்த கிராங்க் ஷாஃப்ட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். இதோட கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 60 LP ஃபவுண்ட் வைக்கிறேன். கிலோகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா 9 வைக்கிறேன். இதோட பிஸ்டன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டாட்டா தான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லிஸ்ட்டு எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த பார்ட்ஸுக்கு டிமாண்டாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்க்ராப் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அதேமாதிரி பிஸ்டனோட ரிங்ஸு பார்ட் நம்பர் பாருங்கள். இதில் பார்ட் நம்பர் வேணாலும் நான் காட்டுறேன். இது பிஸ்டன் ரிங்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்டன்.
இப்போ கனெக்ட் ராடில் பிஸ்டன்லாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டன் ரிங்ஸ் தான் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இந்த டாடா ஜஸ்ட் ரிவர்ட்ரான் இன்ஜினோட பிஸ்டனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரிங்ஸோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் நான் வச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு செகண்ட் கம்ப்ரஸர் ரிங்ஸை ஆயில் ஸ்ப்ரே ஜெட் இந்த சைடில் இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு கம்ப்ரஸர் ரிங்ஸ் இந்த சைடில் நான் வச்சிருக்கேன். ஆயில் ரிங்ஸோட கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் தான் வச்சிருக்கேன். இப்போ நான் பிஸ்டனை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட கனெக்டட் போல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 35 LP ஃபவுண்ட் வைக்கிறேன். கிலோகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 வைக்கிறேன். டார்க் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பம்போட ஸ்டெய்னரை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சம்பு தான் நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த வண்டியோட வாட்டர் பம்பை வந்து பார்த்தீங்கன்னா நான் புதுசாக நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ ஆஃப் என்ஜின் செட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹெட்டு தான் நான் ஃபிட் பண்ணுறேன். இதோட ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த சர்வீஸும் பண்ணல. அதேமாதிரி இதில் ஹெட்டு எந்த டேமேஜாக ஆனதுனால நான் இதே தான் நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த ஹெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாடா ரிவர்ட்ரான் இன்ஜினில் ஒரு டர்போ ஃபிட்டிங்கோடு தான் வருது. இப்போ நான் இந்த ஹெட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த இன்ஜினோட டிடிசி பாருங்கள். டிடிசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட்டாவோட இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிஸ்டன் டாப்பில் தான் டிடிசி வரும். இந்த டாப் டெட் சென்டரில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைமிங் லாக் வரும். இப்போ நான் இந்த டைமிங் லாக் தான் பண்ணியிருக்கேன். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைவீல் ரொட்டேஷன் ஆகாது. ஒரு இன்ஜினோட டைமிங் செட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மெயினானது. இப்போ நான் ஃபஸ்ட்டு பிஸ்டன் வந்து டாப்பில் வச்சுருக்கேன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீ ஸ்லாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் பாருங்கள். இந்த இன்ஜினோட ஹெட் கேஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கேன். ஆனால் அதோட எம்ஆர்பி இல்லை, அதோட பார்ட் நம்பர் தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஹெட் கேஸ்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஆயில் அதேமாதிரி பேஸ்ட்டு செல்லாக்கு இது எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்கெட்டு தான் ஸ்பாயில் ஆகும். எப்போவுமே இது ஒரு ஃபோல்டிங் டைப் கேஸ்கெட்டு. இதை நீங்கள் டேரெக்டாக அப்படியே ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் டைட் பண்ணும்போது தான் இந்த ஃபோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து சீட்டிங் ஆகும். இப்போ நான் இதுக்கப்புறம் ஹெட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃபிட் பண்ணுங்கள். இந்த டாடா ஜஸ்ட் ரிவர்ட்ரான் இன்ஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹெட்டோட போல்ட்டுக்கு 60 LP ஃபவுண்ட் வைக்கிறேன். கிலோகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 8 வைக்கிறேன். இப்போ ஹெட்டை நான் டைட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாடா ஜஸ்ட் ரிவர்ட்ரான் இன்ஜினோட டைமிங் தான் நான் இதில் சொல்கிறேன். இந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைமிங் செட்டிங் வரும். இந்த 3 டைமிங் செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஷாஃப்ட்டுக்கு ரியரில் வரும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கேம் சென்சாருக்கு வரும். கிராங்க் ஷாஃப்ட்டோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராங்க் ஷாஃப்ட்டோட டைமிங். அதே மாதிரி கேம் ஷாஃப்ட்டோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசியில் இந்த ரியரில் ஒரு லாக் வரும். இந்த ஹோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் கேம் போட்டு நான் இப்போ லாக் பண்ணியிருக்கேன். ஆனால் கேம் ஷாஃப்ட்டோட சென்சிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பார்க் பிளக்கோட ஸ்பார்க் டைமிங்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் சென்சிங் லாக் டைமிங் வரும். இந்த கேம் சென்சிங் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே ஒரு ப்ளூ கலர் மார்க் இருக்குது பாருங்கள் கியர்லேயே. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்சிங் ஆரம்பிக்கிற வீல்லேருந்து ஒரு 5 டீத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் வைக்கணும். 1 2 3 4 5 டீத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமிங் சென்சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இதுதான் இந்த கேம் சென்சாரோட டைமிங்கு. இந்த டைமிங் வச்சு தான் நீங்கள் ஃபிட் பண்ணோம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ஃபயரிங் வரும். மிஸ்ஃபயரிங் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினை ஹீட் ஆகும். இதோட ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் மாறினா கூட வரும். அதேமாதிரி இதை பெல்ட் ஃபிட் பண்ணும்போது இந்த கேமோட ஃப்ரீ ஃபிட்டிங்லேயே தான் ஃபிட் பண்ணோம். அதே நேரத்தில் இந்த கேமோட டைமிங்கே வரணும். இப்போ நான் டைமிங் பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆஃப்டர் மார்க்கெட் டைமிங் பெல்ட் தான் நான் ஃபிட் பண்ணுறேன். இப்போ டைமிங் பெல்ட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட டைமிங் பெல்ட்டை நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட கிராங்க் ஷாஃப்ட்டோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசி இருக்கும்பொழுது இந்த ஒரு ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அதேமாரி வந்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கேம் ஷாஃப்ட்டோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் இருக்குது. லாஸ்ட்டு கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஷாஃப்ட்டோட டைமிங் லாக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேம் பொசிஷன் சென்சாரோட டைமிங் இருக்குது. கேம் பொசிஷன் சென்சாரோட டைமிங் பாருங்கள். உள்ள அந்த ப்ளூ கலர் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கணும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்சிங்
ட்ரிகர் ஆரம்பிக்கிறதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 5 டீத் இருக்கணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேப்பெட்டோட செட்டிங் பண்ணுறேன். இதோட டேப்பெட் செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசியில் என்ஜின் டைமிங் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இதோட டேப்பெட் செட்டிங் பண்ணுறேன். டிடிசி இருக்கும்போது ஃபஸ்ட்டு சிலிண்டர் வைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு சிலிண்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3rd, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4, அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 இந்த பொசிஷனில் தான் நான் வைக்கிறேன். 1342 வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ஜினோட டைமிங் வரும், ஃபயரிங் ஆர்டர். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் டேப்பெட் செட்டிங் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டர் இருக்குது, நான் இப்போ ஃபஸ்ட்டு வைக்கிறேன். இதோட டேப்பெட் செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 810 தவுல நான் வைக்கிறேன். இன்லெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8, எக்ஸாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 வைக்கிறேன். எம்எம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 0.03 எம்எம்மும் 2.54 எம்எம்மும் வைக்கிறேன். இப்போ நான் இதை டேப்பெட் செட்டிங் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபீலர் கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் டைட் ஃபீலிங் இருக்கணும். ரொம்பவும் டைட் இருக்கக்கூடாது, ரொம்பவும் ஃப்ரீயாக இருக்கக்கூடாது. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3rd சிலிண்டர் வைக்கிறேன். 3rd சிலிண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினை நான் ரொட்டேஷன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4 சிலிண்டராக பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டு 2nd சிலிண்டர் நான் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வால்டோரை நான் ஃபிட் பண்ணுறேன். அதேமாதிரி டைமிங் பெல்ட் கவரை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாடா ஜெஸ்ட்டோட ரிவாட்ரான் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ரெசிஸ்டன்ஸ் பிளேட்டு வந்து ஒரு த்ரெட் எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஆல்ட்ரேஷன் தான் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாடா ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 39,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இதுக்குள்ளே இந்த வண்டியோட பிஸ்டன் பின் உடஞ்சதுனால தான் இப்போ நான் ஏற்கனவே டிஸ்மேண்ட்லிங்கோட வீடியோ போட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்டன் பின் ப்ரோக்கன் ஆனதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினோட பிளாக்கே உங்களுக்கு ப்ரோக்கன் ஆகிடுச்சு. பிளாக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வெல்டிங் பண்ணிட்டு தான் நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாடா ரிவாட்ரான் இன்ஜினோட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் அசம்பிள் வீடியோ தான் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.